Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து vapor pressure of liquid solutions பார்க்க போறோம். So நமக்கு solution அப்படினாவே it consists of ரெண்டு component. So ஒன்னு solute இன்னொன்னு வந்து solvent. So solute வந்து ஒரே ஒரு componentம் solvent ஒரே ஒரு componentம் இருந்ததுன்னா we call that solution as a binary solution. So நம்ம படிக்க போறது binary solution பத்தி தான் படிக்க போறோம். ஒரு solute ஒரு solvent. So இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க கூடிய solute liquid அதே மாதிரி solventum liquid. So நம்ம எடுத்துக்க கூடிய ரெண்டு liquidமே they are volatile in nature. Volatile அப்படினா என்ன அர்த்தம்? நம்ம ஹீட் பண்றோம் அப்படினா அது vapor phaseக்கு போகும். So அந்த மாதிரி ஆவியாகும் தன்மை இருக்கக்கூடிய liquids தான் நம்ம என்ன பண்றோம்? solute ஆகவும் solvent ஆகவும் எடுத்துக்கிறோம். They are volatile in nature அப்படினு சொல்றோம். So அந்த மாதிரி ஒரு liquid இன்னொரு liquidல நம்ம mix பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய solutions liquid solutions அப்படினு சொல்றோம். இப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து vapor pressureனா என்னன்னு தெரியணும். இப்போ vapor pressure அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் காம்போனன்ட் எடுத்துக்குவோம். ஸோ அதை வந்து காம்போனன்ட் A அப்படின்னு சொல்ற இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். வெறும் தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பீக்கர்ல எடுக்கிறோம். ஸோ இது வந்து வாட்டர். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், இல்லைன்னா நம்மளோட இந்த வேப்பர்ஸ் வந்து வெளியில போயிடும். ஸோ இந்த வாட்டரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ண உடனே அது வந்து எக்ஸைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வாட்டர் மாலிக்யூல், இது ஒரு வாட்டர் மாலிக்யூல். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வாட்டர் லிக்விட் ஃபார்ம்ல கிடைக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு அதுலேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி, அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும்னா அதுக்கு எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இது என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த ரெண்டு மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் பிரேக் ஆயிட்டு இந்த வாட்டர் மாலிக்யூல், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் என்ன ஃபார்முக்கு போகும் அப்படின்னா வேப்பர் ஃபார்முக்கு இங்கே போகும். அந்த மாதிரி இதில் இருந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன ஃபார்முக்கு போக ஆரம்பிக்கும்? வேப்பர் ஃபார்முக்கு போகும். ஸோ இந்த மாதிரி லிக்விட்ல இருந்து வேப்பர் ஃபேஸுக்கு போகுது அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம எவாப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அப்படியே வேப்பர் ஃபார்ம்ல இருக்குமா அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்? ஒன்னோட ஒன்று இடிக்கும், இல்லை இந்த மாதிரி வால்ஸ்ல போய் இடிக்கும் போது அது அதனோட எனர்ஜியை லூஸ் பண்ணும். அப்ப எனர்ஜி இல்லை அப்படின்னோடனே மறுபடியும் அது என்ன ஃபார்முக்கு கீழே இறங்கிடணும்? லிக்விட் ஃபார்முக்கு கீழே இறங்கும். அப்போ இந்த இடத்துல வேப்பர்ல இருந்து லிக்விடுக்கு வருது. ஸோ வேப்பர் டு லிக்விட் ஃபார்முக்கு வருதுன்னா அந்த ப்ராசஸை நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் எவாப்ரேஷன் நடக்குது, இந்த பக்கம் கண்டென்சேஷன். ஸோ இங்கேருந்து மாலிகுல்ஸ் மேலே போகும், மேலேருந்து மாலிகுல்ஸ் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகும். எப்படி அப்படின்னா கீழே இருந்து எவ்வளோ லிக்விட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வேப்பர் ஃபேஸுக்கு போகுதோ அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் மாலிக்யூல்ஸ் எங்க வரும் அப்படின்னா லிக்விட் ஃபார்முக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேட்ல ஒரு ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப், இப்போ நம்ம ஏ காம்பனன்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா இட் இஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்பனன்ட் ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏ வந்து பியோர் லிக்விட். சரி, இதுல வந்து நம்ம வேற எதுவும் மிக்ஸ் பண்ணல. ஸோ இது வந்து பியோர் ஸ்டேட்ல இருக்கிறதுனால இந்த வேப்பர் ப்ரெஷரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா P0A அப்படின்னு டினோட் பண்ண. ஸோ இந்த நாட்னு வருது அப்படின்னா பியோர்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு காம்பனன்ட் பி எடுத்திருப்போம். ஸோ வெறும் பி மட்டும் எடுத்துக்கிறோம். இதுலயும் என்ன இருக்கும்? அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது இங்கேருந்து இங்க போகும், அது மாதிரி மேலேருந்து மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும்? கீழே வரும். ஸோ இங்கேயும் ஒரு ஈக்குவலிபிரியம்
ரீச் ஆயிருக்கும் எவாப்ரேஷனுக்கும் கண்டென்சேஷனுக்கும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வேப்பர் ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் பி. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பி நாட் பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் காம்பனண்ட், இதுவும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் காம்பனண்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல காம்பனண்ட் ஏயையும் பியையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்குது? A + B இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆக ஆரம்பிக்கும்? இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் A, காம்பனண்ட் B ரெண்டுமே volatile in நேச்சர்ன்றதுனால இதுவும் மேலே என்ன ஆகும்? வேப்பர் ஃபார்முக்கு போகும், பியும் வேப்பர் ஃபார்முக்கு போகும். மறுபடியும் என்ன ஆகும்? கண்டென்ஸ் ஆகி கீழே வரும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரீச் ஆகக்கூடிய இந்த ஈக்குவலிபிரியம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஏன்னா ஏவும் மேலே போகுது, பியும் மேலே போகுது, ஏயும் கீழே வருது, பியும் கீழே வருது. அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம்னா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம். ஸோ ப்ரெஷர் வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ்டாலையும் வரதுனால இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் நம்ம என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம்? பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ ஏ காம்பனண்ட்டுக்கு நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் பார்க்குறோம் அப்படின்னா அதை PA அப்படின்னு எழுதுறோம். பி காம்பனண்ட்டுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எழுதுறோம் அப்படின்னா இதை PBன்னு எழுதுறோம். இது வந்து பியோர் காம்பனண்ட் மிக்சிங் இல்லாதப்ப இருக்கும் பொழுது P0 நாட் P0 பின்னு எழுதுறோம். ஆனா மிக்சிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரு ப்ரெஷர் ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஏயும் இருக்கும் பியும் இருக்கும். அப்ப ஏவினுடைய ப்ரெஷரை நம்ம PA அப்படின்னு சொல்றோம், பியினுடைய ப்ரெஷரை நம்ம PB அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல ப்ரெஷர் அப்படின்றது இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் இங்க டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் ஏ எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏ காம்பனன்ட்னுடைய மோல் ஃபிராக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பார்ஷியல் pressure of component A நம்ம என்ன எழுதுவோம்? XA. அதே மாதிரி மோல் fraction of component B என்ன எழுதுவோம்? XB ன்னு எழுதுவோம். ஸோ இந்த ரெண்டுத்தை ரிலேட் பண்ணி, அதாவது பார்ஷியல் ப்ரெஷரையும் மோல் ஃப்ராக்ஷனையும் ரிலேட் பண்ணி நமக்கு ரவுல்ட் வந்து ஒரு லா கொடுத்தாங்க. அந்த லாவை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரவுல்ட்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். ரவுல்ட்ஸ் லா. So Raoult's law படி for a solution of volatile liquids, so நம்ம volatile liquidsக்கு தான் பேசுறோம். ஒரு volatile liquidனால ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா அந்த சொல்யூஷனை பத்தி பேசுறோம். The partial vapor pressure of each component. So each component na அந்த mixtureல என்னென்ன component இருக்கோ அது ஒவ்வொரு component அப்படின்னு அர்த்தம். Of the solution is directly proportional to its mole fraction present in the solution. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப காம்பனன்ட் A எடுத்துக்கிறோம். இந்த Aவினுடைய பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அந்த ஏ காம்பனன்டினுடைய மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பியினுடைய ப்ரெஷர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? அந்த பியினுடைய மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஏ காம்பனன்ட்டுக்கு எழுதுறோம் அப்படின்னா இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ காம்பனன்ட் ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ ப்ரெஷருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் தான் நம்மளுக்கு ரிலேஷன் கொடுக்குறாங்க. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃபிராக்ஷன்
of that component present in the solution. So இப்போ இந்த இடத்துல இதனுடைய மோல் fraction நம்ம எவ்வளோன்னு எழுதுறோம் XA ன்னு எழுதுறோம். சரியா? இப்போ அதே மாதிரி B க்கு எழுதுறோம்னா PB is directly proportional to XB. இப்போ proportionality constant remove பண்ணி இந்த proportionality sign நம்ம remove பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு constant கொடுக்க போறோம். So இந்த இடத்துல நம்ம கொடுக்கிற constant எது அப்படின்னு பார்த்தனா P0A into XA. So P0A அப்படின்றது என்னது? It is the vapor pressure of pure component. அதே மாதிரி இங்க எழுதும்போது PB is equal to P0B into XB. PB0 அப்படின்றது it is the vapor pressure of pure component. So இந்த ரெண்டையும் வச்சு நம்ம முதல்ல வந்து ஒரு கிராஃப் போடுவோம். கிராஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரவுல்ட்ஸ் லா படி நம்ம எழுதுனது. இப்போ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பனன்ட் A எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காம்பனன்ட் Aக்கு இது வந்து மோல் ஃப்ராக்ஷன், இந்த சைடு மோல் ஃப்ராக்ஷன் எழுதுறோம், இந்த சைடு அதனுடைய ப்ரெஷர் எழுத போறோம், வேப்பர் ப்ரெஷர் எழுத போறோம். ஓகேவா? சரி, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ மினிமம் வேல்யூ 0. ஸோ மேக்ஸிமம் எது வரைக்கும் மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ போகலாம் 1. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் A is equal to 0, இந்த பக்கம் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் A is equal to 1. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ when XA is equal to 0, XA 0வா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல PA is equal to P0 not into 0 ன்னு கிடைக்கும். Therefore PA is equal to 0 ன்னு நமக்கு இருக்கும். அப்போ partial pressure, இது partial pressure of component A என்னவா இருக்குது? 0. எப்போ? when XA is equal to 0. இப்போ அந்த XAக்கு வந்து நம்ம 1 ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். when XA is equal to 1 இருந்ததுன்னா அப்போ ஃபார்முலா படி PA is equal to P0A into 1 ன்னு கிடைக்கும். Therefore PA is equal to P0A. அப்படின்னா when mole fraction of the component A is equal to 1 இருக்கும் பொழுது the partial pressure of A is equal to the vapor pressure of A. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 0 XA is equal to 0வா இருந்ததுன்னா partial pressure of component A எவ்வளோ இருக்கு? 0ன்னு இருக்கு. இப்போ அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது when mole fraction is equal to 1 இருக்கும் பொழுது partial pressure of A is equal to the vapor pressure of the component A. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ண இது என்ன ஆகிட்டே வருது? லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணோம் வேர் x is equal to 1, அதாவது mole fraction of component A is equal to 1 will be equal to, then the partial pressure of component A will be equal to the vapor pressure of pure component A. So இது வந்து இந்த லைன் எதை டினோட் பண்ணுது? partial pressure of component A டினோட் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வரோம். இப்போ B காம்பனண்ட்டுக்கு இதே மாதிரி போவோம். ஸோ ஏக்கு இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? மோல் ஃப்ராக்ஷனை இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ B எடுத்துக்கிறோம், XB. ஸோ XB எடுக்கும்போது நம்ம இங்கேருந்து போடுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல 1 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 அப்படின்னா, அதாவது காம்பனண்ட் ஏக்கு மோல் ஃப்ராக்ஷன் 1 அப்படின்னா இந்த இடத்துல மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனண்ட் B வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் sum of the mole fraction of all the components present in a solution is equal to 1. ஸோ அப்போ இந்த இடத்துல இது 0வா இருந்தாதான் XA ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? 1ஆ இருக்கணும். அப்போ இந்த பார்ட்ல mole fraction of B will be equal to என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்போ இந்த சைடில் என்ன இருக்கணும்? இது 0வா இருந்ததுன்னா XB will be equal to 1. அப்போ இந்த சைடு mole fraction of component B is equal to எவ்வளோ? 1. ஸோ இது வந்துட்டு இங்கே எழுதும்போது ப்ளூவில் எழுதுகிறேன், it is the vapor pressure of component A. இப்போ நம்ம எழுதும்போது இந்த சைடு யாருக்கு பிளாட் பண்ணுறோம்? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்பனன்ட் பிக்கு பிளாட் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம எழுதின மாதிரியே தான் அங்கேயும் எழுத போகிறோம். அதாவது if XB is equal to 0. ஸோ இந்த இடத்துல XB வேல்யூ 0வா இருந்ததுன்னா then PB will be equal to எவ்வளோ வரும்? PB not into 0. therefore PB is equal to 0ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போது XB வேல்யூ 0வா இருந்ததுன்னா எனக்கு
partial pressure of B component எவ்வளோ இருக்கும் 0 இருக்கும். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், if the mole fraction of the component B is equal to 1 போடுறேன். ஸோ 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், PB is equal to PB naught into 1 இருக்கும். therefore PB is equal to PB naught. அப்போ mole fraction of component B is equal to 1 இருந்ததுன்னா then the partial pressure of PB சொல்றோம் இல்லையா, partial pressure of component B will be equal to எதுக்கு, இந்த vapor pressure of pure component. so அப்போ 1 இங்க இருக்கு, 0 இங்க இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிராஃப் எங்கேருந்து எங்க ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து நம்ம மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு எங்க போகும், கிராஃப் இப்படி வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த இடம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த மோல் ஃபிராக்ஷன் 0வா இருக்கும் பொழுது இங்க இருக்குது, when mole fraction of component B is equal to 1 it will be equal to the vapor pressure of pure component. so இந்த line வந்து இந்த linear line represents the partial pressure of component B. சரியா? ஸோ இதுதான் வந்து ரவுல்ட்ஸ் லா. ஸோ ரவுல்ட்ஸ் லா படி என்ன ஆகுது, மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஸோ மோல் ஃப்ராக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்க ஆரம்பிக்குது, ஒரு லீனியர் growth வந்து வரும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் வந்து லீனியராக என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், component A is directly proportional to the mole fraction of the component A அப்படின்னு சொல்லும். so partial pressure is directly proportional to mole fraction of component A. so இங்கேயும் அப்படிதான் PB. so B னுடைய mole fraction நம்ம இன்க்ரீஸ் பண்ண அது partial pressure கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி when the mole fraction is equal to 1 then the partial pressure is equal to the vapor pressure of the pure component நம்மளுக்கு கிடைக்கும். so PB is directly proportional to XB. so இதுதான் வந்துட்டு ரவுல்ட்ஸ் லா. இப்போ நம்ம டால்டன்ஸ் லாக்கு வரோம். இப்போ டால்டன் லா படி நமக்கு பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணி கேஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சொல்யூஷனுடைய டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது, ஸோ அதை P டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ப்ரெஷர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, இது உள்ள எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்கோ அத்தனை காம்பவுண்ட்ஸினுடைய பார்ஷியல் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ P டோட்டல் அப்படின்றது, இப்போ இந்த இடத்துல A B ரெண்டு காம்பனன்ட் இருக்குன்னா இட் இஸ் சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A அண்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B. ஸோ நம்ம இந்த இடத்துல பைனரி சொல்யூஷன்ஸ் படிக்கிறோம், ரெண்டு காம்பனன்ட் A B தான் எடுத்திருக்கோம். அப்போ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் the solution will be equal to the partial pressure of component A and the partial pressure of component B. so PA க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், PB க்கு வேல்யூ தெரியும். so இந்த இடத்துல PA க்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், P naught A into XA plus PB naught into XB. ஸோ அப்போ இந்த கிராஃபில் நமக்கு வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எது வந்து டோட்டல் ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு கொடுக்குது, இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே இப்போ இந்த லைனும் இந்த லைன் வேல்யூவையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது, இதுதான் டோட்டல் ப்ரெஷர். ஸோ எதையும் ஆட் பண்ணுறோம், PA PB. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம், PA ப்ளஸ் PB. அதுதான் வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர். அப்போ இந்த டோட்டல் ப்ரெஷர் வேல்யூஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துருவோம். இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு இந்த இடத்துல தெரியும் XA plus XB is equal to 1. ஸோ XA இருக்கு, XB இருக்கு. இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். XAவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அல்லது XBயையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து XAக்கு தான் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த XAவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேற ஒரு வேல்யூ வச்சு மாற்ற போகிறோம். அப்போ இந்த இடத்துல XA is equal to எப்படி எடுத்துக்கலாம், இந்த XB அந்த பக்கம் போச்சுன்னா 1 minus XBன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே நான் வந்துட்டு XBயை சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா என்ன எடுத்துக்கணும், XB is equal to 1 minus XAன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல XAக்கு பதிலாக 1 minus XBன்னு கொடுக்குறோம். ஸோ P naught A into 1 minus XB plus P naught B into XB. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணால் P naught A into 1 P naught A minus P naught A into XB plus
P naught B into XB ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா XB காமனா இருக்கு. ஸோ XB வெளியில எடுத்துடலாம். இப்போ P naught A plus XB, இது பிளஸ் இது மைனஸ். ஸோ பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். P naught B minus P naught A. ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுவோம். P total is equal to P naught A. இதை பின்னாடி எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். பிளஸ் P naught B minus P naught A into XB ன்னு எழுதும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சொல்யூஷனுடைய டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 3 கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். எது? இந்த வேல்யூவை வச்சு, இந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக வேல்யூ வருது இல்லையா, இந்த வேல்யூவை வச்சு. ஸோ நம்ம வந்து 2 காம்பனண்ட் எடுத்திருந்தோம். அதில் இந்த லாஸ்ட்டாக டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு காம்பனண்டினுடைய மோல் ஃப்ராக்ஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வருது. இங்கே பார்த்தோம்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதெல்லாம் வந்து பியோர் சால்வெண்ட்டினுடைய வேப்பர் பிரஷர். ஸோ யாரோட மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம்? XB. ஸோ இங்க XAக்கு சப்ஸ்டியூட் பண்ணதுனால இங்க XBன்னு வருது. இதே இந்த இடத்துல நீங்க XBக்கு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கும்? XAன்னு வந்திருக்கும். அப்ப டோட்டல் பிரஷர் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்ட காம்பனன்ட்ஸ்ல ஏதோ ஒரு காம்பனண்டினுடைய மோல் ஃப்ராக்ஷனை மட்டும்தான் என்ன பண்ணி வருதுன்னா டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ அது நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றதை பொறுத்து ஏவா பியா அப்படின்னு அமையும். ஸோ த டோட்டல் pressure or the total vapor pressure of the solution is related to or depends on only the mole fraction of any one component. இது first conclusion. So conclusion நான் தனியா வந்து அடுத்த பேஜ்ல உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். So first conclusion பார்த்துட்டோம் நம்ம. Total vapor pressure over the solution can be related to the mole fraction of any one component. So இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பிஏ டிபெண்ட் பண்ணி தான் டோட்டல் ப்ரெஷருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து பியோர் காம்பனன்ட் வருது. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது பிக்கு மட்டும்தான். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம வந்து பியில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏன்னு வந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது ஒரே ஒரு காம்பனண்டினுடைய மோல் ஃப்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் வேரிஸ் லீனியர்லி வித் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்பனன்ட் 2. ஸோ நம்ம இந்த காம்பனன்ட் 2க்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கிராஃப் பார்த்திருப்போம். இதை வச்சு ஒரு கிராஃப் போடுறோம்னா இந்த இடம் வந்து காம்பனன்ட் பி, அதாவது XB அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோல் ஃப்ராக்ஷன் என்னாக ஆரம்பிக்குது? இந்த மோல் ஃப்ராக்ஷனுடைய வேல்யூஸ் வந்து டோட்டல் வேப்பர் ப்ரெஷருக்கு போகும்போது எப்படி மாறுது? அப்படியே லீனியரா ஒரு லைனா தான் நம்மளுக்கு அந்த வேரியேஷன் காமிக்குது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் ஓவர் த சொல்யூஷன் வேரிஸ் லீனியர்லினா லைனா linearly with the mole fraction of the component 2. So component 2 வினுடைய mole fractionக்கு அப்படியே நம்மளுக்கு லீனியரா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டோட்டல் பிரஷர் கிடைக்குது. ஸோ இது ரெண்டாவது கன்க்ளூஷன். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா depending upon the vapor pressures of pure component 1 and 2, the total vapor pressure over the solution decreases or increases with increase of mole fraction of component 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து இந்த டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது சொல்யூஷனுடைய டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ எதை பேஸ் பண்ணி இருக்குது? இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியோர் காம்பனண்ட். அப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்த டோட்டல் பிரஷர் எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பியூர் காம்பனண்டினுடைய வேப்பர் பிரஷரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுதான் இந்த மூணாவது கன்க்ளூஷன். இப்போ நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா பிஏவும் நம்மளுக்கு லீனியரா அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது. இங்க எந்த வேரியேஷனும் இல்லை. அது மாதிரி பிபியும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது. இப்போ இது ரெண்டுமே வந்து 0ல இருந்து 1 போகும்போது பார்ஷியல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு the vapor pressure of pure component. அதே மாதிரி இதுவும் 0ல இருந்து 1 போகும்போது partial pressure of B is equal to the vapor pressure of pure component. So இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியுது? இந்த இடத்துல வந்துட்டு B vapor pressure of B is lower than the vapor pressure of A. ஸோ அப்படின்னா எது வந்து லோவர் பாயிண்ட்ல இருக்குதோ அது வந்து லோ volatile காம்பவுண்ட், எது வந்து ஹையர்
வேப்பர் பிரஷர் காமிக்குதோ அது வந்து ஹைலி volatile காம்பவுண்ட். ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் சரியா, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிபி நாட்டோட வேல்யூ பிஏ நாட்டை விட குறைவா இருக்கு. அப்போ இது வந்து லெஸ் volatile. அப்போ இதுல இருந்து சொல்யூஷன்ல இருந்து இந்த பி காம்பனன்ட் கொஞ்சம் தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வேப்பர் ஃபேஸுக்கு போயிருக்கோம். ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணல, வேப்பர் ஃபார்முக்கு போகல, லெஸ் volatile அர்த்தம். இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது ஹைலி volatile. ஸோ சொல்யூஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மாலிக்யூல்ஸ் எது வந்துட்டு வேப்பர் ஃபேஸுக்கு போகுது அப்படின்னா ஏ காம்பனன்ட் தான் வேப்பர் ஃபேஸுக்கு போகுது. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த கிராஃப்ல இருந்து அசியூம் பண்ண. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கிராஃப் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த காம்பனன்ட் பிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்பனன்ட் பியினுடைய வேப்பர் ப்ரெஷர் எங்க இருக்கும் அப்படின்னா மேல இருக்கும். காம்பனன்ட் ஏவினுடைய வேப்பர் பிரஷர் எங்க இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து புக்ல இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பி, கீழே வந்து ஏ கொடுத்துருப்பாங்க. அப்ப டோட்டல் பிரஷர் போடும்போது இப்படி போடுவோம் நம்ம கிராஃப். சரியா, ஏல இருந்து பி, கீழே ஏ இருக்கும், மேல பி இருக்கும். அப்போ இது வந்து லெஸ் volatile அப்படின்னு இருக்கும், இது வந்து ஹைலி volatile. அப்போ அந்த ஈக்குவேஷன் காம்பனன்ட் பிக்கு நம்ம புக்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் படி காம்பனன்ட் ஏ இஸ் லெஸ் volatile when compared to காம்பனன்ட் பின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரல் ரூல் என்னன்னா எதனுடைய வேப்பர் பிரஷர் கீழே இருக்குதோ அது வந்து லெஸ் volatile இருக்கும். ஸோ நம்ம படிச்ச இந்த கிராஃப் படி பி கீழே இருக்கு, அதனால லெஸ் volatile. புக்கு படி ஏ கீழே இருக்கும், அதனால ஏ வந்து லெஸ் volatile. ஸோ இது வந்துட்டு வேப்பர் பிரஷர் ஆஃப் லிக்விட்ஸ் இன் லிக்விட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லா பார்த்தோம்னா அந்த சொல்யூஷனை பத்தி மட்டும்தான் படித்தோம். சொல்யூஷனுடைய மோல் ஃபிராக்ஷன், அந்த அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்டினுடைய மோல் ஃபிராக்ஷன் பத்தி படித்தோம். இப்போ அந்த சொல்யூஷனுக்கு மேல ஒரு வேப்பர் ஃபேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வேப்பர் ஃபேஸினுடைய பிரஷர் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த வேப்பர் ஃபேஸினுடைய காம்போசிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அந்த காம்பனன்ட்ஸ், இந்த வேப்பர் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்னுடைய மோல் ஃபிராக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ காம்போசிஷன் ஆஃப் த வேப்பர் ஃபேஸ் அப்படின்றத எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இப்போ காம்பனன்ட் ஒன்னுடைய மோல் ஃபிராக்ஷனை y1 எடுத்துக்கிறோம், காம்பனன்ட் டூவினுடைய மோல் ஃபிராக்ஷனை y2 எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வேப்பர் ஃபேஸுக்கு எழுதுறோம். அதாவது மேல அந்த பீக்கர்ல சொல்யூஷனுக்கு மேல இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம எழுதுறோம், வேப்பர் ஃபேஸுக்கு நம்ம எழுதுறோம். அப்போ ரூல் படி நம்ம எப்படி எழுதுவோம்? அப்போ அந்த காம்பனன்ட் ஒன்னினுடைய பார்ஷியல் பிரஷர் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு the mole fraction of this component into total pressure. So எப்படி எழுதுவோம் நம்ம? partial pressure is equal to mole fraction into total pressure. So நம்ம first component க்கு partial pressure பார்க்கறோம்னா P1, அதனுடைய mole fraction Y1, total pressure. அப்ப second component க்கு எப்படி எழுதுவோம்? P2 is equal to Y2 into P total னு எழுதுவோம். இப்ப ஜெனரலா இப்ப இது வந்து பைனரின்றதுனால நம்ம ரெண்டுத்துக்கு எழுதுறோம். இப்ப நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? PI ன்னு எழுதுவோம். PI is equal to YI into P total ன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து காம்போசிஷன் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் ஓவர் த லிக்விட். அந்த லிக்விட் சொல்யூஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய வேப்பர் ஃபேஸினுடைய நம்ம ப்ரெஷரை வந்து இந்த மாதிரி எழுதுறோம். ஒவ்வொரு காம்பனன்ட்னுடைய ப்ரெஷர் எவ்வளோ எக்ஸிஸ்ட் பண்ணுது அப்படின்றது இப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு ரவுல்ட்ஸ் லா. அதே மாதிரி ரவுல்ட்ஸ் லால வந்து நம்ம எதை வச்சு ரவுல்ட்ஸ் லா படித்தோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட் சொல்யூஷன்ஸ் வச்சு படித்தோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த ரவுல்ட்ஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.